நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதி அப்படின்னு பேரெல்லாம் உருவாக்கணுங்கிறதுக்காக முக்தார் போன்ற யூடியூபர்களுக்கு பணம் கொடுத்து, இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையிலே என்ன சொல்றாரு அப்படின்னா, சைரன் வச்ச காரை வேண்டான்னு சொன்னது கருணாநிதி. தங்களுடைய உழைப்பின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தமிழக மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற செயல் திட்டத்தை நாடார் உறவின் முறை சார்பாக உருவாக்கி காட்டியவர்கள் நாடார்கள். திமுகவினர் தொடர்ந்து நாடார் சமுதாயத்தை பற்றியும் காமராஜர் பற்றியும் அவதூறாக பேசியது கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசல. முக்தாருங்கிற யூடியூபரை கைது செய்யுங்கன்னு சொல்லி முதலமைச்சரை சந்திச்சு ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ நாடார் சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாடார்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு நாடார்களை பற்றி தவறா பேசிய முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு சிறிய வேலையை கூட செய்யாத இவர்களை நாம் முதலில் படுகொலை செய்ய வேண்டும். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் நாடார் சமுதாயத்துக்கு ஒண்ணுமே செய்யல. அவர் தமிழக மக்களுக்கான ஒரு தலைவர், தமிழகத்தில் தோன்றி இந்தியாவு முழுவது புகழப்பட்ட ஒரு தலைவர். அவர் எங்க சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி அவதூறு கிளப்புகிறார்கள். எல்லாம் தெரிஞ்சுங்க, அவர் நாடாரா இல்லாம நாயுடுவா இருந்திருந்தால், நாடாரா இல்லாம ரெட்டியாரா இருந்தா யாரும் அவதூறு பரப்ப மாட்டாங்க. இந்தியா முழுவதும் பெருந்தலைவர் காமராஜரை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருப்பாங்க. தமிழகத்தினுடைய தலைச்சிறந்த தலைவர் ஒரு தமிழராக இருக்கிறதுனால, ஒரு நாடாரா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி. அவரையே நாடாருங்கிறத தான் அவர் அட்டாக் பண்ணி பேசலாம். முக்தாரை கைது செய்யவில்லை என்றால் திமுகவுடைய கரை வெட்டியை தூக்கி கொளுத்தி போட்டுட்டு நாங்களும் உங்களோடு போராடுவோம் சொல்லி திமுகவுல கட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய நாடார்களே திமுக எதிராக பகிரங்கமான சவால்களை வெளியிட்ட வரலாறுல இப்ப நடந்துட்டு இருக்கு. வருகின்ற 2026 வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒருமித்த ஒற்றுமையுடன் நாடார்கள் உணர்வாக பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்களாக திமுக எதிராக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நேற்று ஒரு நிகழ்வில் கோயம்புத்தூர்ல சத்தியம் செய்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனைமரத்துக்குன்னு பல வரலாறு இருக்கு. பூலோக கற்பக போற்றப்படுது. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி மக்கள் இந்த புறப்பேல பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க. பெரியார வச்சா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். பெரியார் வந்து தேவையில்லாத ஒரு வேஸ்ட் லக்கேஜ், அந்த லக்கேஜையே நம்ம வந்து புறப்பேல ஏற்றணுமான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தேர்தல் சமயத்தில் தூக்கி தூர வீசிடுவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களாம் வந்து ஈவேர வழி நடப்பவர்கள், ஈவேரா தான் எங்களுக்கு அப்பா, அந்த மாதிரி எல்லாம் கருத்து சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரை வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, கம்ப்யூட்டர் படித்தவர்களே இந்தியாவில் இல்லைன்னு சொல்லி இந்தியா விட்டு அந்த கம்பெனியை வெளியேறிச்சு. அந்த காலகட்டங்களில் நெட் போன்ற கம்பெனிகளை உருவாக்கி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் படிக்க வச்சு இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர்ல வல்லரசு நாடா உருவாகிறதுக்கு ஒரு தமிழர் தான் காரணம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழ்நாடு நாடாறு சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய முத்து ரமேஷ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் காமராஜர் அவர்கள் மீது யூடியூபர் முக்தார் அவர்கள் முறையற்ற முறையில் விமர்சித்து பேசிட்டு வர்றாரு. இதை வந்து நாடார் சங்கங்கள், நாடார் உறவின் முறை அமைப்புகள் எல்லோருமே வந்து கடுமையாக வந்து கண்டிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முக்தார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மீதும் நாடார் சமுதாயத்தின் மீதும் அவதூறு பரப்பி பேசியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் முதல்ல நடந்தது. காமராஜர் கட்டிய அணைகள் எல்லாமே சின்ன சின்ன அணைகள், கரிகால சோழன் மாதிரியோ இல்லை வெள்ளக்காரர்கள் கட்டுற மேட்டூர் அணை மாதிரிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் நாடார்களுக்கு கொடுத்துருந்தாரு. நாடார்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடித்து முன்னேறினார்கள். நாடார்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் கடப்பல பொருட்களை விற்பனை செய்து முன்னேறினார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் சொல்லி, அதாவது காழ்ப்புணர்வின் உச்சகட்டத்தில் இந்த மாதிரியான பதிவுகள் செய்திருக்காரு. இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள முக்கியமான அரசியல்வாதிகள் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர் வந்து ஏன் இந்த மாதிரி பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி.
நாடார்களை பொறுத்தளவிற்கு மட்டுமில்லை பிரதமர் காமராஜர் தொண்டர்களும் கடுமையான முறையிலே தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள 100க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள், காவல்துறை கண்காணிப்பர் அலுவலகம், சொல்லப்போனால் டிஜிபி அலுவலகத்திலே புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ஒரு ஊடகவியலாளர் தமிழ்நாட்டு அரசை பற்றியோ இல்லை ஐயா கருணாநிதியை பற்றியோ தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு, தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர், 9 ஆண்டுகால பொற்கால ஆட்சியில் தந்த தலைவர், நாட்டின் சுதந்திரத்துக்காக 9 ஆண்டு சிறையில் இருந்த தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக கோலோச்சிய தமிழர், 2 பிரதமர்களை உருவாக்கிய தலைவர், அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அவதூறு பரப்பும் விதமாகவும் அவர் பேசியிருக்கிறாருங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது உளவுத்துறை அதிகாரிகள் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறவங்களாம் அவர் பேசுறது தப்பு தானே அவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம், கேள்வி. அதற்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் கருணாநிதியை பேரை பிரபலப்படுத்த வேண்டும். கருணாநிதி தான் ஒரு முக்கியமான முதலமைச்சர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதி அப்படின்னு பேரெல்லாம் உருவாக்கணுங்கிறதுக்காக முக்தார் போன்ற யூடியூபர்களுக்கு பணம் கொடுத்து, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையிலே என்ன சொல்றாரு அப்படின்னா, சைரன் வச்ச காரை வேண்டான்னு சொன்னது கருணாநிதி, அது காமராஜர்னு நம்ம பள்ளி பாடங்களில் படிக்கிறோம், பல்வேறு நிகழ்வுகளை பார்க்குறோம், அது கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன, நானே செத்தா போயிட்டேன், எனக்கு சங்கூதிட்டு போறீங்க முன்னாடி, எனக்கு வேணான்னு சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். ஆனால் இவர்கள் சட்டசபையில் மூத்த அமைச்சர், அதுவும் 10 தடவை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒருத்தர் பதிவு செய்கிறாரு, அதை எதிர்த்து யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அதற்கு பிறகு RS பாரதி அவர்கள், திமுகவுடைய செய்தி தொடர்பாளர், அதாவது கட்டை விரலை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர்கள் நாங்கள் அப்படின்னு ஒரு விரும்பத்தகாத சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நாடார் பெண்கள்லாம் ஜாக்கெட் போடாமல் இருந்தாங்க, சீமான் அம்மாவும் ஜாக்கெட் போடாமல் இருந்தாங்கன்னு பேசும்போது நாங்களெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணதுக்கப்புறம் நான் வருத்தப்படுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கருணாநிதியையோ ஸ்டாலின் ஐயா அவர்களையோ நம்ம கடுமையான திட்டோம் அப்படின்னா, திட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்களா? அது சரி. அந்த மாதிரியான கேள்விதான். அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமில்லை, காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள், இப்படி பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக எதிர்கட்சி அதிமுகவும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறத அப்படியே வச்சிருங்க. இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர், மதிப்புக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவரை தொடர்ச்சியாக இப்படி திமுக இழிவு செய்து, முதல்ல இன்னைக்கு திமுகவில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போய் பிழைப்பதற்காக அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய தம்பி ராஜீவ்காந்தி பெருந்தலைவர் மீது மிக மோசமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அதாவது இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ்னா, நீங்கள் பழைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காங்கிரஸ், காமராஜர் ஐயா, காந்தி, நேரு அவர்களாக இருந்த காங்கிரஸ் அப்படின்னா அது கிடையாது. இவர்கள் இன்றைக்கு இத்தாலி அடிமையாக, இந்திரா காந்தியோட அடிமையாக இருந்தவர்கள் இப்போது இத்தாலி அடிமையாக மாறிவிட்ட காங்கிரஸ். காமராஜர் பெயரை சொல்லிதான் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கும். காமராஜர் உருவாக்கிய சத்தியமூர்த்தி போனா இருக்கட்டும், தேனாம்பேட்டை காமராஜருடைய நினைவிடமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இதில் அதில் கூடிய வருமானத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்கள். நீங்கள் சொன்ன மாதிரி RS பாரதியாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், திருச்சி சிவாவாக இருக்கட்டும், எல்லாருமே காமராஜரை பற்றி தொடர்ந்து அவதூறு கிளப்புவதை வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், சொல்ல போனால் காமராஜருடைய பெயரை நீக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு பல முறை முயற்சி செய்திருக்கிறது. திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பேர்ல இருந்த நூலகத்தை புதுப்பிச்சு கட்டுறதுக்கு பேர் கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள், திருச்சியை சேர்ந்த பொதுமக்கள் அவங்களாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் பேரே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி திருத்தணியில காமராஜர் பேர்ல கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி அங்காடி அப்படின்னு இருக்கு, அதை கருணாநிதி பேராக மாற்றினாங்க. அப்போ நாம் தமிழர்ல இருந்து GK வாசனையாலிருந்து அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நாடார் அமைப்புகள் மட்டுமில்லை, பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ காமராஜர் ஐயா பேரை மறுபடியும் வைக்கிறாங்க. அதே மாதிரி மன்னார்குடியில், இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பல இடங்களில் எதிர்கட்சிகள் செயல்படக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான்
கருணாநிதி பேரை காமராஜர் பேரை மாத்துறாங்க. அதாவது காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தொடர் செயல் திட்டத்தினுடைய பின்விளைவாக தான் இது நடக்குது. காங்கிரஸ் ஏன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா, காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கிட்ட ஒரு 5 சீட்டுக்கோ 10 சீட்டுக்கோ கையை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. காங்கிரஸுக்கு திமுக விட்டால் வேற வழி இல்லை. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்ல போனால் ஒரு வரலாற்று, அதாவது 2014 தமிழ்நாட்டில் தனித்து எல்லாரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது காங்கிரஸ் டெபாசிட் வாங்கிய ஒரே தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி தொகுதி. திமுக டெபாசிட் இழந்துச்சு அந்த தொகுதியில். அப்போ காங்கிரஸுக்கு வாக்கு வங்கியாக இன்றைக்கு வந்து காமராஜர் ஐயா தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மக்கள் தலைவரை கொச்சைப்படுத்துறது தங்களுடைய கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சின்னு தெரிஞ்சிருந்தோம். அவர்களுக்கு ஏன் கடுமையாக இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறது எதுக்காகனா, பதவி, சட்டமன்ற பதவி இல்லை வேற சில அரசியல் லாபங்கள், இந்த அடிப்படையில் தான் இப்போ இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் செயல்படுறாங்க. இப்போ இருக்கிற செல்வ பெருந்தலைக்கு காமராஜர் யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. செல்வ பெருந்தலையாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், சொல்லப்போனால் காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராதா, இதுக்கு நாங்குநேரி தொகுதியை சேர்ந்தவர் ரூபி மனோகரன், அவர் இது வரைக்கும் வாயை துறக்கல. தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார்னு போட்டிருக்காரு, அவரு இது வரைக்கும் வாயை துறக்கல. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த உணர்வு உள்ள ஒரு சில பேர் தான் சனிக்கிழமை 1500 பேருக்கு மேல கூட்டத்தை திரட்டி திமுகவுக்கு நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய யூடியூபர் லேகிய வியாபாரி முக்தாரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சு நீங்க நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லை என்றால் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறதை பற்றி நாங்கள் யோசிப்போம், உங்களுடைய கூட்டணி முறிவு ஏற்படுவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் ஒரு காரணமாக இருப்பாருங்கிற அடிப்படையில் முக்தாருடைய உருவபொம்மையை கொளுத்தி போராட்டம் நடத்திருக்காங்க. தன்னெழுச்சியாக மக்கள் அதிக அளவில் திரண்டிருக்காங்க. இந்த நிகழ்வு என்பது காங்கிரசுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இப்போ கன்னியாகுமரியில் உணர்வு உள்ள காங்கிரஸ்காரங்க போராடிட்டாங்க, தூத்துக்குடியில் இது வரைக்கும் போராடல, திருநெல்வேலியில் போராடல, தென்காசியில் போராடல, விருதுநகரில் போராடல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு இரட்டடிப்பு செய்யும் முக்தார் போன்ற ஒரு சாதாரண யூடியூபர்களுக்கே அரசு கிட்ட ஒரு நெருக்கடி கொடுத்து முதலமைச்சரை சந்திச்சு நீங்க வந்து முக்தாரை கண்டிப்பா கைது செய்யணுங்க, பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தலைவர், அகில இந்திய தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டில் 9 ஆண்டுகள் முதலமைச்சர் சொன்னால் ஒரு நொடியில கைது செஞ்சிருப்பாங்க. ஆனா திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி, திமுக என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் செயல்படுவதன் விளைவாக தான் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை ராஜீவ்காந்தி போன்ற நபர்கள், திருச்சி சிவா போன்ற நபர்கள், ராசா போன்ற நபர்கள் பேசிக்கிட்டே வராங்க. யாருமே மன்னிப்புங்கிற வார்த்தை கேட்க மாட்டாங்க. வருத்தம் தெரிவிக்கிறேன், அதே மாதிரி தான் இப்போ முக்தாரு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல உழைப்பால் உயர்ந்த நாடார் சமுதாயத்தை பற்றி, அதாவது அவங்கள வரலாறு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, காமராஜரை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாடார் சமுதாயம் ஏதோ முன்னேற மாதிரியும், அவர் தான் எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடி ரூபா பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு விட்ட மாதிரியும் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாடார்களுடைய வரலாறு என்பது 1827 தட்சிண பாரத நாடார் சங்கம் வந்து தொழிற்பேட்டைகள், தமிழ்நாட்டில் முக்கியமான ஊர்கள் எல்லாம், அருப்புக்கோட்டையா இருக்கலாம், சிவகாசியா இருக்கலாம், கோயில்பட்டியாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், ஒட்டன்சத்திரமா இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், இப்படி பல ஊர்களில் தங்களுடைய வருமானத்தை வைத்து தொழிற்பேட்டைகளை உருவாக்கி தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்பட்ட ஒரு அமைப்பு சங்கம்னா தட்சிண பாரத நாடார் சங்கம், நாடார்களுடைய சங்கம். 1827 எங்க இருக்கு? காமராஜர் ஐயா வந்து பிறந்தது எப்போ? 1903. புரியுது. அப்போ இவர்களுடைய காழ்ப்புணர்ச்சி 1840, 1882, 1890 இந்த காலகட்டங்களிலேயே தங்களுடைய உழைப்பின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தமிழக மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற செயல் திட்டத்தை நாடார் உறவின் முறை சார்பாக உருவாக்கி காட்டியவர்கள் நாடார்கள். கருணாநிதி வந்து ஒரு தவறான தலைவர், அவரை ஒரு நல்ல தலைவராக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா தமிழ்நாட்டில் நேர்மையான தூய்மையான ஆட்சி செய்த காமராஜர் போன்றவர்களை பற்றி நம்ம அவதூறு பரப்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் திமுகவுக்கு இருக்கு. தமிழ் தலைவர்கள் யாராக இருந்தாலும் இவங்க வந்து கொண்டாடுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையுடைய அவருக்கு செருப்பு தைத்து கொடுத்து கொண்டிருந்தவர் பொல்லான்ங்கிறவர், அவருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணிமண்டபம்,
புரியுது. அவருடைய படைத்தளபதியில் இருந்தாங்க தமிழர்கள், கருப்பச்சேர்வையாக இருக்கலாம், குணால நாடாராக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கட்டுத்தடிக்காரங்க தான் குணால நாடார், கருப்பச்சேர்வை, இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி ஒரு தெலுங்கராக இருக்கலாம், கன்னடாராக இருக்கலாம், அவங்கள கொண்டாடுற அளவுக்கு தமிழக தலைவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கிடைக்கல. அதாவது நீதி கட்சியினுடைய முக்கிய தலைவர், சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர், பெரியாருக்கே தலைவராக விளங்கிய பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சட்டசபையில் மணிமண்டபம் நாங்கள் விரைவில் வந்து அவருக்கு திறப்போம்னு சொல்லி அறிவித்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு அடிக்கல் நாட்டு விழா கூட பண்ணலை. அதே சமயத்தில் சொல்லாமலேயே அவங்க இனத்துக்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஜிடி நாயுடுக்கு கோயம்புத்தூரில் பாலம், அதேமாதிரி நாராயணசாமி நாயுடுக்கு இன்னொரு இடத்துல ஏதோ நிகழ்வு, இப்படியெல்லாம் தமிழக தலைவர்களை இரட்டடிப்பு செய்கிற வேலையை இந்த திமுக செஞ்சிட்டு இருக்கு. இப்போ முந்தானத்துக்கு கூட பாருங்க, கருணாநிதிக்கு போய் பாரத ரத்னா கேட்காங்க. சரி, அவங்க கட்சி தலைவர் கேட்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக தலைவர்கள் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பாரத ரத்னா விருது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்து மிக சிறப்பான நிகழ்வுகள் பண்ணி மிசோரமுடைய ஆளுநராக இருந்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்த சுப்ராய கவுண்டர் அவர்களுக்கு இதே போன்று பாரத ரத்னா வழங்கணுங்கிற கோரிக்கை. சொல்ல போனீங்கன்னா அவர் காலத்துல தான் இடஒதுக்கீடுங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. 100% இடஒதுக்கீடு, 100% இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஒரு தலைவர். ஆமா. அப்போ அவருக்கு கவுண்டர் சமுதாய மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை இவங்க வந்து பாராளுமன்றத்தில் பேசல. அப்ப இவங்கெல்லாம் எதுக்கு இவங்களெல்லாம் பேசல? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் தியாகத்திற்கு மறு உருவமா இருக்கக்கூடிய வாவு சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழர், வெள்ளையருடைய கொடுஞ்சிறையில் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கழித்தவர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அப்படிப்பட்ட ஒரு தியாகிக்கு என்ன இல்ல பாரத ரத்னா விருது கேட்டு இவங்க வந்து நிக்கல, பாராளுமன்றத்தில் பேசல. இவங்க பேசுறது ஒரே ஒரு நபருக்கு தான் பேசுறாங்க. அதே போன்ற நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா தாலிங்கடாராக கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி HCL சிவநாடருக்கு கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அப்போ இவர்கள் வந்து வெளியே விளம்பரத்துக்காக நம்ம தமிழ் தலைவர் பேரெல்லாம் சொன்னாலும் கூட பாராளுமன்றம் போன்ற முக்கியமான இடங்களில் தமிழ்நாட்டு தலைவரை பேசுறதுக்கே கிடையாது. புரியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா MP அவர் என்ன சொல்றாரு, பாரதியாரை பற்றி பேசிட்டு இருக்காரு. இப்போ பாரதியாரை பற்றி அவர் எதுக்கு பேசணும்? பாரதியாருக்கு ஏற்கனவே அங்கே சிலை இருக்கு. பாரதியாரோடுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய உறவினர் அவங்க வந்து ஒரு அம்மா, அவங்க அவர் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில வந்து வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு சிலை வைப்பதற்காகத்தான் ஒதுக்கப்பட்டு அதற்காக தான் திட்டமிடப்பட்டுச்சு. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதில் தலையிட்டு முரசொலி மாறனுக்கு சிலை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியா வந்து திமுகவை குற்றம் சாட்டியிருக்காங்க. இல்லை, இது 100% உண்மைதான். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான தலைவர் பேர் வைக்கும் போதெல்லாம் அதுக்கு இடைஞ்சல் செய்யும் விதமாக கருணாநிதி அவர்கள் செயல்பட்டிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 1990 காலகட்டங்களில் சென்னை விமான நிலையத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேர் சூட்டணும்னு சொல்லி அன்றைய பிரதமர் VP சிங் அவர்கள் சொன்னபோது முனையம்ங்கிற பேர்ல உள்நாட்டு முனையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பேரும் வெளிநாட்டு முனையத்துக்கு அண்ணா பேரும் வைக்க சொல்றாரு. எதுக்கு? ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவர் பேர் வந்துருச்சுன்னா அது வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்த்துரும். அப்போ நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் VP சிங் அவர்கள் இந்த கோரிக்கை வச்சு ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவருடைய பெயரை இரட்டடி செய்வது வழக்கமாக செய்து வருபவர்கள் திராவிடர்கள், திமுகவினர். புரியுது. இப்போ நீங்கள் முக்தார் அப்படிங்கிற ஒரு யூடியூபருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க திமுக காரங்க. திமுக அரசு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா முக்தாருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எதிர்த்தால் தமிழ்நாட்டில் பெரும் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் எதிர்க்கிற துணிச்சல் எப்படி வந்துச்சு? ஆளுங்கட்சி பின்னாடி சப்போர்ட் இருக்கு. அதாவது ஒரு குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்குள்ள 2 கன்மேன் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுக குற்றவாளிகளை எப்படி ஊக்கப்படுத்துகிறது? திமுக எப்படி குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது? ஒரு சமூக விரோத செயலை செய்து தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொந்தளிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக பேசியது. அப்போ
உடனடியாக அவரை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை அப்பவுமே முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு 20-25 நாள் ஆச்சு. திமுக இதை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன நினைக்காங்க, நாடார்கள் வாக்கு இலவசம், காமராஜர் தொண்டர்களுடைய வாக்கு இலவசம், ஏன்னா காங்கிரஸ் நம்ம கூட இருக்கு, இதை சொல்லி ஏமாத்தி நம்ம வாக்குகளை வாங்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு நாடார் சமுதாய மக்களுடைய மிகப்பெரிய கோபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக அவங்க அமைச்சர்களில் 3 பேர்களுக்கு நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. ஐயா அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், கீதா ஜீவனாக இருக்கட்டும், பால்வளத்துறை மனோதங்கராஜாக இருக்கட்டும், சபாநாயகர் அப்பாவாக இருக்கட்டும், இவங்க 4 பேர் யார்? இவங்களுக்கு எதுக்கு வந்து இவங்க சபாநாயகர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னா, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், காமராஜருடைய வாக்கு வங்கி நமக்கு கிடைக்குங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இவர்கள் 4 பேரும் இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் திமுகவினர் தொடர்ந்து நாடார் சமுதாயத்தை பற்றியும் காமராஜர் பற்றியும் அவதூறாக பேசியது கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசல. முக்தாருங்கிற யூடியூபரை கைது செய்யுங்கன்னு சொல்லி முதலமைச்சரை சந்திச்சு ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ நாடார் சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாடார்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு நாடார்களை பற்றி தவறாக பேசிய முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு சிறிய வேலையை கூட செய்யாத இவர்களை நாம் முதலில் படுகொலை செய்ய வேண்டும், புறக்கணிக்கணும். இவங்க வந்து தேர்தலில் போட்டியிட்டால் ராதாபுரம் தொகுதியாக இருக்கலாம், திருச்செந்தூர் தொகுதியாக இருக்கலாம், தூத்துக்குடி தொகுதியாக இருக்கலாம், பத்மநாபபுரம் தொகுதியாக, இது எல்லாமே நாடார்கள் பெரும்பான்மை உள்ள தொகுதி. இந்த தொகுதியில் மீண்டும் இவர்களை போட்டியை போடும்போது முக்தார் போன்ற சமூக விரோதிகளை எதிர்த்து நீங்கள் ஏன் முக்கியமான பவர் பாயிண்டா இருக்கீங்க, நினைச்சா முதலமைச்சரை சந்திச்சு பேசக்கூடிய இடத்துல இருக்கீங்க, அதை சொல்லி ஏன் உங்களால் செய்ய முடியல? அப்போ உங்களுடைய அரசியல் தேவையில்லை, உங்களுடைய அரசியல் தமிழகத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி இந்த 4 பேர்களையும் படுதோல்வி அடை செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு நாடார் சங்கங்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பாக திமுகவுக்கு நாடார் வாக்கு கிடையாது, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய சமூக விரோதி முக்தாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுகவிற்கோ திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கோ குறிப்பா உதயசூரியன் சின்னத்திற்கு நாடார்கள் வாக்கில்லைன்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் மீது சத்தியம் செய்து போராடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து நிலைமை வந்து போயிடுச்சு. முக்தார் போன்ற சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காம பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மிகப்பெரிய தலைவர்களை அவமானப்படுத்தும் நிகழ்வை வேடிக்கை பார்க்கக்கூடிய தமிழக அரசு, தமிழக முதல்வர், தமிழக காவல்துறை, தமிழகத்துடைய காவல்துறை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி அடுத்த ஓட்டு கேட்டு வருவார்? புரியுது. முக்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியில் இருந்து தான் ஊழலே தொடங்குச்சு அப்படின்னு சொல்றார். அதற்கான ஆதாரங்கள் கொடுக்கணும் இல்லையா? சட்ட ரீதியாக வந்து அதற்கான ஆதாரங்களை கொடுக்கணும். முக்தார் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, ஆமாம். அதாவது முக்தார் மீது பிரைவேட் வழக்கு சென்னை சைதாப்பேட்டையில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களில் இந்த கேள்வியை கேட்டு பிரைவேட் வழக்குகளாக நாடார் சமுதாயம் சார்பாக காமராஜர் தொண்டர்கள் சார்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அதுக்கு வந்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அது விரைவில் வந்து அவருக்கு விசாரணைக்கு வரணும். நீங்க சொல்றது போன்று அவர் பேசினதை வந்து ஆதாரம் கொடுக்கணும். ஆனா அவர் நேற்றே போட்ட காணொலியில் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் ஒரு சிறுபான்மை, இவனால அவர் சிறுபான்மைன்னு சொல்லலை. முக்தார்னா ஒரு இஸ்லாமியர் சிறுபான்மை. அப்படி நாங்க நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றோம் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஒருபோதும் சிறுபான்மையினர் இல்லை. இல்ல, அது நாம வந்து தமிழர்களுடைய பெரும்பான்மை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா முக்தார் சிறுபான்மை தான். ஏன்னா அவர் வந்து உருது முஸ்லீம். கரெக்ட். அவர் வந்து ஒரு உருது பேசக்கூடிய முஸ்லீமா இருக்கிறதுனால நான் ஒரு சிறுபான்மை, தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் சொன்ன கருத்துக்களை வேற சில பேர் சொன்னாங்க, அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, ஆனால் என் மேலே மட்டும் நான் சிறுபான்மைன்னு சொல்லி எல்லாரும் வந்து எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். சரி, அப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, நாடார் சமுதாயம் கலப்படம் செய்து முன்னேறியது. நாடார் சமுதாயம் அந்த காலத்தில் இது நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் வந்து ஒரு மிக மோசமான ஆதாரமற்ற அபத்தமான குற்றச்சாட்டா இல்லையா? இதுக்கு விடை தெரியாம எப்படி நம்ம வந்து இந்த சமூகத்துல வாழ முடியும் சொல்லுங்க? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு சமூகத்தின் மேல் ஒட்டு மொத்தமா ஒரு 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 சமூகத்தின் மேலேயே வைக்கிறான். கலப்படம் செஞ்சுதான் இன்னைக்கு நீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டா இல்லையா? அதாவது இந்த அயோக்கியர்களுக்கு இவ்வளவு தூரம் பேச்சுரிமை கொடுக்கறது வந்து தனக்கு பின்னாடி ஆளுங்கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி சொல்லி தானே அவர் பேசுறாரு. இப்ப அவருக்கு தைரியம் எப்படி வந்துச்சு, இவ்வளவு நாள் ஏன் பேசல, இன்னைக்கு எதுக்கு பேசுறாரு?
நாடார் சமுதாய முதலாளிகளிடம் சம்பளம் கைகட்டி கொண்டு நின்று சேவகம் செய்து சம்பளம் வாங்கிக்கிட்டு அங்க தவறு செய்ததனால் மாலை முரசு டிவிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு சத்தியம் டிவிலையும் இதே நிலைமை தான். அவர் செய்த தவறுக்கு அவர் நீக்கப்பட்டார். ஏன் அன்னைக்கு தெரியாதா இவருக்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தவறான ஆட்கள்னு? நீ கையெட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சாப்பிடும் போது நீயும் உன் குடும்பத்துக்கும் வாழ்வாதாரத்தை கொடுத்தவர்கள் கடந்த 5 வருஷமா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போது உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு தனக்கு வாய் வியாபாரம் நடக்கணும், ஆளுகின்ற திமுகவிடம் ஏதோ ஒரு வகையில கையூட்டு பெற்றுக்கொண்டு வாய் விபச்சாரி என்கிற வகையில் செயல்படணும் என்கிற அடிப்படையில் முக்தார் செயல்பட்டு இருக்காரு. நியாயப்படிக்கு நாடார் சமுதாய இளைஞர்கள் மட்டுமில்ல, நாடார் சமுதாய பெரியோர்களே கொந்தளிச்சு முக்தாருக்கு மீது நடவடிக்கை இல்லைன்னா நம்ம எல்லாம் நம்மளே அவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. சட்டத்து ஆட்சியின் கீழே தான் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இப்படி நீங்கள் ஒரு தனி மனிதரை நாங்கள் சட்டம் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது எப்படி அது ஏற்புடையதா? அதான் ஏற்புடையதுன்னா, ஒருவர் தவறு செய்திருக்கிறார். அவர் செய்த தவறு 100% தவறுன்னு தமிழ்நாட்டுடைய காவல்துறை நிலையத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியும். அவர் மீது முறைப்படி புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி ஆபீஸ்ல இருந்து எஸ்பி ஆபீஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்கோம். இதே நேரத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவரை உள்ள தள்ளி இருந்தா இந்த பிரச்சனை வருமா? வராது. அப்போ ஒரு சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறாக பேசிய ஒரு நபர் போலீஸ் பாதுகாப்புடன், அது தமிழக அரசினுடைய போலீஸ் பாதுகாப்புடன் வளர் வருவார். அப்ப நாங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் காமராஜருடைய தொண்டர்கள் எல்லாம் இவர் சொன்னதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியா இருக்கணும், நீங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இப்ப நீங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாடார் சங்கங்கள் எல்லாம் இவ்வளவு கட்டும் கோபத்துக்கு உட்படுறது பெருந்தலைவர் காமராஜரை அவர் இழிவு செய்து விட்டார் என்பதற்காகவா, அல்லது நாடார் சமூகத்தையே அவர்கள் கலப்படம் செஞ்சுதான் பொழைச்சி முன்னுக்கு வந்தாங்க, கள்ள நோட்டு அடிச்சுதான் அவங்க எல்லாம் முன்னுக்கு வந்தாங்கன்னு நாடார் சமூகத்தை இழிவு செய்யறதுனாலயா? அதாவது பெருந்தலைவர் காமராஜர் நாடார் சமுதாயத்துக்கு ஒண்ணுமே செய்யல. சரி, அவர் தமிழக மக்களுக்கான ஒரு தலைவர், தமிழகத்தில் தோன்றி இந்தியாவு முழுவதும் புகழப்பட்ட ஒரு தலைவர். அவர் எங்க சமுதாயத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி அவதூறு கிளப்புகிறார்கள். எல்லாம் தெரிஞ்சுங்க. அவர் நாடாரா இல்லாம நாயுடுவா இருந்திருந்தால், நாடாரா இல்லாம ரெட்டியாரா இருந்தா யாரும் அவதூறு பரப்ப மாட்டாங்க. இந்தியா முழுவதும் பெருந்தலைவர் காமராஜரை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருப்பாங்க. தமிழகத்தினுடைய தலைச்சிறந்த தலைவர் ஒரு தமிழராக இருக்கிறதுனால, ஒரு நாடாரா இருக்கிறதுனால இவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, அவரையே நாடாருங்கிறனால தான் அவர் அட்டாக் பண்ணி பேசலாம். புரியுது. அப்போ காமராஜர் வேற ஒரு சாதியா இருந்தா அவங்க அட்டாக் பண்ணி பேச போறது. இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கலப்படம் செய்து பிழைப்பவர்கள், அவர்கள் கள்ள நோட்டு அடித்து பிழைப்பவர்கள்னு ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தையும் இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக பெருந்தலைவர் காமராஜரை கொண்டு அவரை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதாவது இவர்களுடைய நோக்கம் இதுவரைக்கும் திமுகவினர் காமராஜரை மட்டும் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, இது நாங்க ஒரு அரசியல்வாதி. திமுக தலைவர் கருணாநிதி காமராஜரை பத்தி போடாத ஆபாசமான கார்ட்டூன்களே கிடையாது முரசொலிகள், நீங்களாம் பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலையில இருந்தவர் கருணாநிதி. கருணாநிதி அவர்கள் காமராஜர் அவர்களை இகழ்ந்தது மாதிரி, கேவலப்படுத்தியது மாதிரி யாருமே படுத்தலை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போன போது கலைஞர் கருணாநிதி சொன்னாராம், இது வரைக்கும் எருமை தோல் தான் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி ஆச்சு, இப்ப எருமையே போகுது அப்படின்னு சொன்னதாவெல்லாம் சொல்லுவாங்க, செய்திகள் சொல்லப்படுது. ஆமா. அப்போ தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எதிர்கொள்ள முடியாம, அவருடைய எளிமையை, அவர் மீது மக்கள் கொண்டிருந்த அந்த நன்மதிப்பை எதிர்கொள்ள முடியாம கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் நேரடியா இழிவுபடுத்திட்டு இருந்தாங்க. அவருடைய வாரிசுகள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு காமராஜரை நம்ம அடிச்சு நொறுக்கலைன்னா கலைஞரை முன்னுக்கு கொண்டு வர முடியாதுன்னு இப்ப அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நாடார் சமூகம் நினைக்குது. நாடார் சமுதாயம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களும் நினைக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முருகர் பேர் மாதிரி, ஒரு பெருமாள் பேர் மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பெயர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர்ங்கிற பெயர் வைக்காத சமுதாயம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆமாம், அது நீங்க பார்த்தீங்கன்னா நான் நார்த் இந்தியாவிலேயே பார்த்துருக்கேன். நார்த் இந்தியாவிலேயே அந்த காமராஜர் என்கிற பெயரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க குஜராத்தி, மராத்திலாம் நிறைய பேர் காமராஜருங்கிற பேர் இருக்காங்க. சென்னையில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டு பையனுக்கு பேர் காமராஜர்னு வச்சிருக்காங்க. அப்போ காமராஜர் என்பவர் ஒரு சாதிக்கான தலைவர் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில்
பல்வேறு சாதியில் இருக்கக்கூடியவர்கள் காமராஜ் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அந்த காமராஜரை இன்றைக்கு முக்தார் போன்ற ஒரு இழிவான பெயர் வழியை வச்சு இந்த சமூகம் வெறுக்கிற, ஏற்க மறுக்கிற ஒரு ஆளை வச்சு இழிவு செய்கிறது திமுக அப்படின்னு சொன்னா, இதற்கு நாடார் சமூகம், இப்போ நீங்க தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கீங்க, இது தேர்தல் நேரத்தில் இது அப்படியே மாறிடுமா, இல்லை நிலையா நிற்குமா நீங்கள் எடுக்கிற முடிவுகள்? அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து காமராஜர் மீது அவதூறு கலப்புறது, நாடார் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுறது வழக்கமா இருக்குது. இது ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்கள் மனவேதனையில் இருக்காங்க. குறிப்பா திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. என்ன ஒரு விஷயம் என்னன்னா, திமுக எதனால இந்த வேலையை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர் யார் அப்படிங்கும்போது 54% பேர் பெருந்தலைவர் காமராஜர் தான் சிறந்த முதல்வர் அப்படின்னு அதுக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஓஹோ. அதிமுகவுடைய தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 22%, திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதியுடைய ஆட்சிக்கு 3% தான் ஆதரவு கொடுக்கப்பட்டது. அப்ப 54% இருக்கக்கூடிய ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்றால், 3% இருக்கக்கூடிய ஒருத்தரை உயர்த்த வேண்டும் என்றால், இது போன்ற அவதூறுகள், கட்டுக்கதைகள், பொய் செய்திகள் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் குழப்பத்தை ஏற்படுத்தணும்ங்கிற அடிப்படையில முக்தார் போன்ற இழிப்பிறவி, ஈனப்பிறவிகளை வைத்தெல்லாம் ஊடகத்தில் தவறுதலாக கருத்துக்களை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம, எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டால், எதிர்த்து போராடினால் சட்டப்படியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கல அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் திமுகவிற்கு முடிவு கட்டுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம். 5 மாவட்டங்கள்ல 36 தொகுதியுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சமுதாயம் நாடார் சமுதாயம். நாங்கள் எல்லாம் வீடு வீடாக, தெரு தெருவாக நாங்க செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஏற்கனவே கோபத்தில் இருக்கான். சொல்ல போனா சாயல்குடியில் நடந்த போராட்டத்துல திமுகவை சேர்ந்த 4 பேர் பேசினாங்க. எங்களுக்கு காமராஜர் தான் முக்கியம், சமுதாயம் தான் முக்கியம். திமுக இனிமேல் இது போன்ற நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், முக்தாரை கைது செய்யவில்லை என்றால், திமுகவுடைய கரை வெட்டியை தூக்கி கொளுத்தி போட்டுட்டு நாங்களும் உங்களோடு போராடுவோம்னு சொல்லி திமுகவில் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நாடார்களே திமுக எதிராக பகிரங்கமான சவால்களை வெளியிட்ட வரலாறுல இப்ப நடந்துட்டு இருக்கு. புரியுது. எங்களை பொறுத்தளவுக்கு திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், பாஜக இருக்கலாம், யார வேணாலும் எதா வேணாலும். ஆனால் நாடார் சமுதாயத்தை பற்றியோ பெருந்தலைவர் காமராஜரை பற்றியோ எவன் தவறுதலாக பேசினாலும் அவனுக்கு தக்க பதிலடியை சட்டப்படி கொடுப்போம். திமுக தான் இதன் பின்னணியில் இருக்கிறதுங்கிறது உறுதியாகிறது. திமுகவை வருகின்ற 2026 வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒருமித்த ஒற்றுமையுடன் நாடார்கள் உணர்வாக பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்களாக திமுக எதிராக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நேற்று ஒரு நிகழ்வில் கோயம்புத்தூர்ல சத்தியம் செய்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சங்கம் எடுத்த விஷயம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் விரைவில் நடக்க இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் 1,00,000 பேர் திரண்டு காமராஜர் நினைவிடத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சத்தியம் செய்யும் போராட்டத்தை நடத்துவோம், நடத்தி காட்டுவோம். அதாவது என்னன்னா, இப்போ நான் திமுகவில் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் அவரை கொண்டு தென் தமிழகத்தில் நாடார்கள் பெருவாரியாக வாழுகிற ஒரு தொகுதியில் கொண்டாந்து நிறுத்துறாங்க. அவரை நாடாரு அப்படின்னு சொல்லி தான் நாடார் சமூகத்து மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு மிகப்பெரிய அளவில் அவங்கள வெற்றி அடைய வைக்கிறாங்க. அப்போ கனிமொழி நாடார் அப்படின்னு சொன்னால் இந்த முக்தார் பேசியதற்கு அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? அதாவதுனே முதல்ல கனிமொழி 100% நாடார் கிடையாது. நாடார் சமுதாய மக்கள், அப்பாவி மக்கள் ஏமாந்து போய் 2 தடவை அவங்கள கனிமொழி அப்போ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? கிடையாது. எப்படி கனிமொழி நாடார் இருக்கிறீங்க? கருணாநிதி நாடார். அப்போ கனிமொழி அவர்கள் நாடார் என்று தேர்தல் காலங்களில் ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது. அது பொய்யா? 100% பொய். நாடார் சங்க கூட்டத்தில் போய் அவர் நாடாரும்பாரு, நாயுடு சங்க கூட்டத்தில் போய் நான் நாயுடும்பாரு. ஓஹோ. சாதி சங்கங்கள்லாம் போய் நான் உங்க ஜாதி தான், நான் உங்க ஜாதி தான் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் கனிமொழி. அவர்களுக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. இப்போ நான் இந்த நேர்காணலில் உங்கள்ட்ட உறுதிப்படுத்திக்க விரும்புகிறேன். நீங்கள் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் அப்படிங்கிறதுனால நான் ஒரு உறுதிப்படுத்திக்க விரும்புகிறேன். கனிமொழி நாடாரா இல்லையா? கனிமொழி 100% நாடார் கிடையாது.
சரி. அவருடைய தேர்தல் அபிடேவிட்ல போய் பாருங்க, அவர் வந்து இசைவேளார் சமுதாயம் தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். நாடார்னு சொல்லி ஏமாந்த நாடார்கள் இனியாவது திருந்துங்க. கனிமொழிக்கு நாடாருக்கும் எந்தவித தொடர்பும் எப்போதும் கிடையாது. அதாவது இவங்க எப்படி அரசியல் சொல்ல வராங்கன்னா, கனிமொழியுடைய முதல் கணவர் நாடாரு, அதனால இவங்க நாடாரா இருப்பாங்களோ, ஓஹோ, அப்படி அந்த மாதிரியான ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பி அவர் ஒரு நாடாராக உருவாக்க முயற்சி பண்றாங்க. மதிப்புக்குரிய அதிபன் போஸ் வந்து நாடார், அதனால இவங்க நாடார அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? அதே, ஆமா. அதோட என்ன ஒண்ணு பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் தடவை எம்பி எலெக்ஷன் நிற்கும் போது நாடார் நிறம் கருப்பா காவியான்னு ஒரு புக்கு, சரி, லஜபதி ராய்னு ஒருத்தர் எழுதினார். ஆமா, அந்த புக்கு லட்சக்கணக்கில் இலவசமாக அச்சடிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பரப்பு பண்ணுச்சு. சரி, அதுல என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்குன்னா, அதுல வந்து கனிமொழி நாடார்னு எழுதி வச்சிருக்காங்க. ஓ, லஜபதி ராய் எழுதியிருக்காரு. ஆமா, அவர் என்னன்னா திமுகவுடன் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒரு பொய்யான தகவலை, இதுவரைக்கும் கனிமொழி எந்த இடத்துல நான் நாடார்னு சொன்னது கிடையாது, புரியுது. ஆனா தங்களுடைய 200 ரூபா ஊப்பிகளை வச்சு, 500 ரூபா ஊப்பிகளை வச்சு, இந்த மாதிரி லஜபதி ராய் போன்ற சமுதாய துரோகிகளை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, கனிமொழி நாடாரு கனிமொழி நாடாருன்னு பதிவுகளை செய்கிறார்கள். தான் நேரடியாக செய்யாமல் லஜபதி ராய் போன்ற ஆட்களை வச்சு பண்ணி இந்த மாதிரியானதை பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 50% மக்கள் கனிமொழி நாடார் இல்லைங்கிறத உறுதி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் என்ன பொதுவுல கேட்கறாங்க அப்படின்னா, கனிமொழி நாடார் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா உறுதியா நாடார் இல்லை, அவர் இசை வேளாளர். அவங்க அம்மா நாடார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த ஊரு, அவங்களுக்கு உறவின் முறை இருப்பாங்கல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு ஊரா இருக்கணும், அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு 4 பேர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கணும்ல, அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் கேட்குறாங்க. நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் கனிமொழி அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா யாரு, அவங்க அம்மா தான் நாடாருன்னா அவங்க அம்மா எந்த ஊரு, அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் யாருன்னு கனிமொழி சொல்லணும்னு கேட்குறாங்க. அதாவதுண்ணே, கனிமொழி அப்பாவும் நாடார் கிடையாது, அம்மாவும் நாடார் கிடையாது. சரி, அந்த அம்மா கிராமணி என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அதை வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட ஒரு மீட்டிங்ல அழகா கேட்டிருப்பாங்க. கனிமொழி நாடாரு அப்படின்னு சொன்னால், ராசாத்தி அம்மா நாடாருன்னு சொன்னால், அவருடைய சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அத்தை பசங்க, மாமா பசங்க யாராவது ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துங்கடா, எதுக்குடா இப்படி இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கேள்விதான் பொதுமக்களும் கேட்காங்க. ஆமா, கனிமொழி அப்பாவும் நாடார் கிடையாது, அம்மாவும் நாடார் கிடையாது, முதல் கணவர் நாடார். சரி, இது 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். சரி, அந்த அடிப்படையில நாங்க நாடாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா கருணாநிதி வந்து ஒரு மிக தந்திரமான அரசியல்வாதி. சரி, தமிழ்நாட்டின் முக்கியமான சமுதாயம் எல்லாம் நாங்க வந்து சம்பந்தம் பண்ணிருக்கோம், பொண்ணு எடுத்திருக்கோம், பொண்ணு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாத்தையும் ஒரு உறவை வளர்க்கிற மாதிரி வாக்கு வங்கி அரசியல தனது குடும்பத்தையும் அவர் வந்து என்ன பண்றாரு, சேர்த்துக்கிறார். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயமான நாடார் சமுதாயம் வாக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னா அங்க ஒரு சம்பந்தம் பண்ணிக்குவாரு, ஆமா, நாடார் சமுதாயம்னா அங்க ஒரு சம்பந்தத்தை பண்ணிக்குவாரு, பார்ப்பனர்கள்னா அங்க ஒரு சம்மதத்தை பண்ணிக்குவாரு. இப்படி பல்வேறு சமுதாயங்களுக்குள் சம்பந்தம் பண்ணுவதன் மூலமா வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறாரு. ஆமா, அது இதுல வந்து ராசாத்தியமா விஷயத்துல அது உண்மை இல்லாத அந்த மாதிரி பண்றாரு. மிகப்பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு அதை உண்மை மாதிரி ப்ரமோட் பண்ணிருக்காங்க. புரியுது. இப்ப உண்மையை சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப அழகிரி அவர்களுடைய மருமகள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், அழகிரி, ஆமா, அப்படி அந்த மாதிரி உண்மையை சொன்னா பரவாயில்ல. 100% பொய்யான கட்டுக்கதையை வச்சு இந்த அளவுக்கு கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு சமுதாயத்தையே ஏமாத்தி வருகிறார்கள் என்றால், அப்ப அவங்க எப்படியெல்லாம் அரசியல் பண்ணிருப்பாங்க, எந்த மாதிரிலாம் ஏமாத்தி இருப்பாங்க, நாடாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜரை திமுக இவ்வளவு மோசமா இழிவுபடுத்துது, திமுக காரர்கள் இழிவுபடுத்தினாங்க, இப்ப யூடியூப் சேனல் எல்லாம் வச்சு இழிவுபடுத்துறாங்க. கனிமொழி அவர்கள் தன்னை நாடார் அப்படின்னு சொல்லி வந்து தேர்தலில் நின்று நாடார் மக்களை பொய் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னுலாம் நீங்க இப்ப சொல்றீங்க. அப்ப திமுகவுக்கு எதிரான இந்த பிரச்சாரத்துல கனிமொழியும் நாடார் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க சேர்த்து பரப்புரை செய்வீங்களா? 100% செய்வோம். அதாவது 100% செய்வோம். அதாவது தேர்தல் காலங்களில் மட்டும் புறப்பையில பெரியார் ஒருத்தர் இருப்பார், அவர் தூக்கி தூர வீசிடுவாங்க. சரி, பனைமரத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. ஓகே, ஏன்னா பனைமரத்தை வந்து தெய்வமாக கும்பிடக்கூடிய சமுதாயமும் நாடார் சமுதாயம். நாடார் சமூகம் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனைமரம். பனைமரத்துக்குன்னு பல வரலாறு இருக்கு, பூலோக கற்பகத்தருன்னு போற்றப்படுது. அதை எதுக்கு கொண்டு வைக்கிறாங்கன்னா, அது நாடார்களுடைய மரமாக தென் தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது. குறிப்பா அவர் போட்டியிடக்கூடிய
தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி மக்கள் இந்த ப்ரொஃபைலை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க. ம். பெரியாரை வச்சா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். ம். பெரியார் வந்து தேவையில்லாத ஒரு வேஸ்ட் லக்கேஜ், ம். அந்த லக்கேஜையே நம்ம வந்து ப்ரொஃபைல ஏற்றணுமான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தேர்தல் சமயத்தில் தூக்கி தூர வீசிடுவாங்க. சரி. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களாம் வந்து ஈவேரா வழி நடப்பவர்கள், ஈவேரா தான் எங்களுக்கு அப்பா, அந்த மாதிரி எல்லாம் கருத்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு போலி அரசியல்வாதிகளுடைய பொய் கதைகள். அவங்களுக்கு தேவை வாக்கு வங்கி. அவங்க தூத்துக்குடியில் நின்னா நாடார் ஆயிடுவாங்க, ராமநாதபுரத்தில் நின்னா முக்குளத்தூர் ஆயிடுவாங்க, பல்வேறு தஞ்சாவூருக்கு வந்தா கல்லர் ஆயிடுவாங்க, திருச்சியில் நின்னா முத்திரையர் ஆவாங்க, கோயம்புத்தூர்னா கவுண்டர் ஆயிடுவாங்க. ஓகே. இது வந்து போலி அரசியல்வாதிகளுடைய பொய்யான கட்டுக்கதையில் கட்டமைக்கப்பட்ட கதைகள். இதை நம்பி வியாபாரக்கூடிய இடத்தில் தமிழர்கள் இனிமே இருக்கக்கூடாது, குறிப்பா நாடார் சமுதாயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து நாடார் சமூகம் வந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா தோல் சிலை போராட்டம் குறித்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. பாடநூல் நிறுவனங்கள் நாடார்கள் குறித்து தரக்குறைவாக எழுதிருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடங்களே திறக்கலை, அவர் வந்து ராஜாஜி மூடின பள்ளிக்கூடத்தை தான் திறந்தார் ஒழிய அவர் புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்தையும் திறக்கலை அப்படின்னு சொல்லி இந்த ராஜீவ்காந்தி மாதிரியான அறவேக்காடுகள் வந்து விமர்சனங்களை முன்வைக்குது. அது இல்லாமல் அவர் சொந்த படத்தை போட்டு திறக்கல இல்லைங்க, அவருடைய சொந்த படத்தை வச்சு திறக்கலன்னு இந்த ராஜீவ்காந்திங்கிற விட்டா போய் சொன்னான். இப்போ நான் என்ன கேட்குறேன், கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு அவர் சொந்த பணத்தை போட்டு என்ன திறந்தாரு? ஊரில் கல்லறையில் ஏறி வரும்போது சொந்த பணம் எதுவும் கொண்டு வந்தாரா மூட்டை மூட்டையா? அதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனா, சிந்திக்க தெரியாதவர்களுடைய ஒரு பேச்சு. இப்போ முக்தார் போன்ற யூடியூபர்களை வைத்து நாடார் சமூகத்தை இழிவுபடுத்துறாங்க. தொடர்ந்து நாடார் சமூகம் தாக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அதாவது காய்த்த மரத்தில் தான் கல்லடிபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற நிகழ்வுகள் இருக்கு. இன்னைக்கு ஊடகங்கள்ல, அதுவும் இப்போ ஸ்டாட்லைட் ஊடகங்கள்ல அதிக அளவில் இருக்கிறது நாடார்கள். ஒன்று, பிரிண்டிங் மீடியாவில் இருக்கிறது நாடார்கள். ரெண்டாவது, தங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் நாடார்கள். அப்போ நாங்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தொழில் இருக்கு. நாங்கள் ஒரு ரயிலை கொளுத்தினதாவோ இல்லை ஒரு பஸ்ஸை கொளுத்தினதாகவோ இல்லை ஏதாவது வன்முறை நிகழ்வுகள் சந்திச்சு போராட்டம் பண்ணோமா அப்படின்னா எதுவுமே இருக்காது. சரி. அப்போ இந்த காமராஜர் தலைவரை அடிக்க வேண்டும், அதே சமயத்தில் நாடார்களையும் அடிக்க வேண்டும். உளவியல் ரீதியாக அவர்களுக்கு பல்வேறு சிக்கல்களை கொடுத்து அவர்கள் வளர்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது தடுத்துருமா நாடார்களுடைய பொருளாதார வளர்ச்சியை? இது இந்த மாதிரியான பரப்புரைகள் தடுத்துருமா? தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உளவியல் ரீதியான ஒரு சிக்கலை உருவாக்குறதுக்கான முயற்சி. ஆனா அதை தாண்டி வெற்றி பெறத நாடார் சமுதாயம் வச்சுக்கலாம். உளவியல் சிக்கல் பொது சமூகத்துக்கு ஏற்படுத்துறாங்களா? நாடார்களுக்கு ஏற்றுறாங்க. இப்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல நாடார்களை பற்றி தவறான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. சரி. அப்ப அது வந்து 2008 பதிவு செய்யப்படுது. சரி. திமுக காங்கிரஸ் ஆட்சியில. அதற்கு பிறகு நாங்க கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடி இருக்கோம். சரி. அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் 3 தடவை அதற்காக அறிக்கை கொடுத்திருந்தாங்க. சரி. போராட்டம் நடக்கும்போது போராட்டத்துக்கே வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள், அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் அதை நீக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கு? 15 ஆண்டுகள். 15 ஆண்டுகள் போராடி அதை வெற்றி பெற்றோம். அது ஒரு வரலாறா இருந்தாலும் இந்த வெற்றி பெறுவது அந்த மன வளர்ச்சியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சரி. அவங்க என்னன்னா உளவியல் ரீதியா நாடார்களை வீழ்த்திடலாம் அப்படி. அதாவது கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்றாங்க. இப்போ நாடார்களுடைய அரசியல் ஆளுமை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து இஸ்ரோ இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் இஸ்ரோவோட தலைவராக இருக்காங்க. அவங்க 2 பேர் யாரு? நாடார்கள். சிவன், நாராயணன் 2 பேருமே நாடார்கள் தான். உலக பணக்கார பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே தமிழர் யாரு? சிவநாடார். இப்ப சிவநாடார் பத்தி நம்ம உலக பணக்கார பட்டியல் விஷயத்தை தான் சொல்றோம். ஆனா அவர் வந்து இந்தியா கம்ப்யூட்டர் துறையில இவ்வளவு பெரிய அளவுக்கு முன்னேறதுக்கு காரணியா இருந்தாருங்கிற வரலாறு தமிழர்களுக்கே தெரியல. புரியுது. அதாவது 1977 IBM போன்ற கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்து கம்ப்யூட்டரை வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, கம்ப்யூட்டர் படித்தவர்களே இந்தியாவில் இல்லைன்னு சொல்லி இந்தியா விட்டு அந்த கம்பெனியை வெளியேறிச்சு. புரியுது. அந்த காலகட்டங்களில் நெட்டு போன்ற கம்பெனிகளை உருவாக்கி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் படிக்க வச்சு இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர்ல வல்லரசு நாடா உருவாகிறதுக்கு ஒரு தமிழர் தான் காரணம். அவர் வந்து சிவநாடார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சாதிச்சு காட்டியவர்கள் நாடார்கள். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பழைய ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சலுகைகளுக்காக பட்டியல் பிரிவுக்கு போன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி. ஆனா சலுகையே வேண்டாம், எங்களுக்கு வந்து பிசி வேண்டாம், எம்பிசி வேண்டாம், எதுவும் வேண்டாம்,
நாங்கள் வந்து எஃப்சி பட்டியலில் இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் சாதி பெருமை தான் முக்கியம்னு சொல்லி 7/7/1921 பட்டியலன்பட்டி சவுந்தரபாண்டியனார் அவர்களால் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டு நாடார் அப்படிங்கிற பேரை வாங்கினவர்கள் நாடார்கள். புரியுது புரியுது புரியுது. அப்போ அவங்களுக்கு என்ன முக்கியமாக இருந்திருக்கு? எங்களுக்கு வந்து உழைச்சி நாங்கள் முன்னேறிக்கிடுவோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகையே தேவை கிடையாது, ஆனால் எங்களுடைய பேரை பாரம்பரியத்தை பண்பாடை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும்னு சொல்லி உறுதியாக இருந்து செயல்பட்ட ஒரு சமுதாயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுது. அப்போ இந்த சமுதாயத்தை வீழ்த்த முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற அரைகுறை ஆசாமிகள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முக்தார் போன்ற மனநோயாளிகளுக்கு தக்க பாடத்தை அரசு கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது மூலம் காட்டணும். அப்படி இல்லை என்றால் அவருடைய மனநோயை தீர்க்கக்கூடிய இடத்திற்கு நாடார் சமுதாயம் தள்ளப்படும். அவர் மனநோயை சரி செய்வதற்கான மருந்து உங்கள்கிட்ட இருக்குங்கிறீங்க? நிச்சயம் இருக்கு. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழக அரசுக்கு நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன? அதாவது முக்தார் போன்ற அரைகுறை யூடியூப்பர்களுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்பதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயமான நாடார் சமுதாய மக்களினுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் உங்களுடைய கூட்டணி கட்சியே இப்போ இன்னைக்கு உங்களை எதிர்த்து போராடுது, காங்கிரஸ் கட்சி. ஆனால் இது நாளைக்கு என்ன ஆகுனா ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஓரணியில் தமிழ்நாடு காமராஜர் விஷயத்துல திமுக தவிர இது எல்லா கட்சியும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிட்டு இருக்கு. இதை நீங்கள் புரிந்து கொண்டு அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் எல்லா மனிதர்களிடம் இருக்கிறது. ஒரு விரல் புரட்சி மூலம் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் ஒன்று திரண்டு பெருந்தலைவர் காமராஜருக்காக நாடார் சமுதாயத்தின் தன்மானத்திற்காக திமுகவை படுதோல்வி அடைய செய்வோம். குறிப்பாக நாடார்கள் தொகுதியில் 36 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறாதுங்கிறத உறுதியாக சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். யூடியூபர் முக்தார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரையும் நாடார் சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசியது குறித்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த காணொளியை பார்க்கிற தமிழக மக்கள் உறுதியாக முக்தார் போன்றவர்களை தண்டிக்க வேண்டும். அதற்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தண்டித்தால்தான் அந்த தண்டனை சரியாக இருக்குங்கிற முடிவை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் அரங்கத்துக்கு வந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா.